எழுச்சூர் அரவிந்த் அவர் தான் கதை. ஸோ அந்த கதையை வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் அப்புறம் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சிங்கமொழியானந்த் தான். ஆக்சுவலி அவர் தான் வந்து கரெக்டாக வந்து நின்னார் ஆமாம் ஃபஸ்ட்டே. அந்த கதைக்கு இப்படி ஒரு அப்பாவாக ஒரு கேரக்டர் வேணும், நெக்ஸ்ட்டு லீடு ஒரு கேரக்டராக வேணும்னா இதுக்கு ஆப்டாக வந்து ஒரு காமெடி ஜானர் நெக்ஸ்ட்டு. ஸோ காமெடி ஜானர் அப்புறம் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி என்னென்னா இவர் அந்த காமெடி ஜானர்லேருந்து வெளில போன மாதிரி ஒன்று வேறு பண்ணிட்டார் அண்ணன். ஸோ அது வேறு வந்து ஒரு கொஷின் வேறு வந்தது, அண்ணன் ஒரு வேளை வந்து காமெடி பண்ண மாட்டாரோ, இனி அந்த ஜானர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு டவுட் இருந்தது. பட் சரி ஓகே மோதி பார்த்துருவோம் கேட்டுருவோம் அப்படின்ட்டு தான் போய் சொன்னார் முதல்ல அண்ணன் பேசும்போது. அப்படியா பண்ணுவோம், யார் கதை அப்படின்னாரு. அந்த மாதிரி எழுச்சூர் அவனை எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னாரு. உடனே இது வந்து ஃபோன் கான்வர்சேஷனில் போகுது, இல்லைண்ணா நேரில் சந்திக்க வரோம் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னார். சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், எழுச்சூர் அரவிந்த் சாரை கூப்பிட்டேன். எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போனோடனே பண்ணிக்கலாம், டேட்டெல்லாம் என்னென்னு சொல்கிறீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இவர் தான் வந்து நின்னார், இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணன் வந்து கரெக்டாகவும் பண்ணியிருக்கார், சூப்பராக பண்ணியிருக்கார்.